ஏங்க இல்லைங்க, நான் இப்ப இருக்கிற யார் ஆளுங்கட்சி? இப்போ ஆளுங்கட்சி தான் நான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட நான் போய் கேட்க முடியும்? நான் அதுவும் நான் சொல்லியிருக்கிறேன். மாத்தி மாத்தி இவ்வளவு காலமா பண்ணிருக்கிறீங்களே, இது ஏன் செய்யல நான் கேட்கிறேன். சேலத்தை எடுத்துக்கங்க. சேலத்துல அவங்க முன்னாள் முதலமைச்சர் அவரு சேலத்துல ஒருவர் தான். அது அங்க ஏற்காடு மலையில இருந்து அவ்வளோ தண்ணி வருது, சரபங்கா நதியில இருந்து, திருமணிமுத்தாறுல இருந்து, வசிஷ்ட நதியில இருந்து வருது. அந்த தண்ணியே என்ன, நம்ம மேட்டூர் தண்ணியே வேண்டாம் சேலம் மாவட்டம் முழுக்கும். அந்த தண்ணியை செக் பண்ணி டேம் பண்ணி அதுல அந்த பயன்பாட்டுல சேலம் மாநகரத்துக்கு தேவை ஒரு டிஎம்சி, ஒரு வருஷம் முழுக்கும் 1 டிஎம்சி தான். அங்க சேலம் பக்கத்துல பனமரத்துப்பட்டி ஏரின்னு இருக்கு, அது தூர் வாரனா 1 டிஎம்சி கொள்ளும். இந்த சரபங்கா நதியிலிருந்து போகிறது 4 லிருந்து 6 டிஎம்சி தண்ணி சரபங்கா நதியிலிருந்து சாக்கடையா மாறி பூலாம்பட்டி காவிரியில போய் கலக்குதுங்க, எடப்பாடி பக்கத்தில் போகுது. அதுல செக் பண்ணி அதுல 2 டிஎம்சி தண்ணி பனமரத்துப்பட்டி ஏரியில எடுத்து போலாமே. நல்ல கிறிஸ்டல் கிளியர் ஸ்வீட் வாட்டர். ஏற்காடு தண்ணினா அவ்வளவு சுவையா இருக்கும் தண்ணி. அதை விட்டுட்டு மேட்டூர் தண்ணி வேணும், மேட்டூர்ல சாக்கடை தண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி அது நீங்க இன்னொரு 2 மாதம் பொறுத்துக்குங்க, அவ்வளவுதான். 2 மாதத்துல தேர்தல் வரப்போது நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க, கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச். நிச்சயமா நடக்கும், உங்க எண்ணம் நிறைவேறும்.